கொஷின் போட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வெற்றிக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து எப்போவுமே வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 9:45 தான் வருவார். இருந்தாலும் நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் என் கூடவே உட்காந்து படிக்கும்போது சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் புரியலனாலும் கூட உட்காந்து கொஷின் கேட்டே இருப்பார், நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறத விட அவர் டீச்சரு, ஒரு நிறைய மோட்டிவேட் பண்ணுவார், நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதினாலும் ஃபஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பரை வாங்கி பார்ப்பார். வாங்கி பார்த்துட்டு இவ்வளோ கொஷின் போட்டுக்கிறேன் அப்படின்னா நிறைய கொஷின் போட்டேன்னா சரி ஓகேன்னு விட்டுருவார். கம்மியான கொஷின் போட்டேன்னா சரி ஓகே அடுத்த டைம் வந்து இந்த மார்க்கை விட கம்மியாக எழுதக்கூடாது அப்படின்னு நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் நிறைய என்ன மாதிரில நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் படித்தாலுமே அவங்களுக்கும் கூப்பிட்டு இப்படிலாம் படிங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அவருக்கு என்னென்னா அவருக்கு வந்து ஃபேமிலி கிடையாது, அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அவர் தனியாக வளர்ந்தங்காட்டி அவரோட படிக்க முடியல. இருந்தாலும் என்னை வந்து படிக்க வச்சார். எனக்கு வந்து கல்யாணம் வரைக்குமே நார்மல் லைஃப் தான். என் கல்யாணம் முடிச்சு என் பாப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறமும் தான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அவர் ஜாயின் பண்ணி விட்டார். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இப்போ கோயம்புத்தூர் வரேன்னா எனக்கு பஸ் ஃபேர்லேருந்து எல்லாமே இது பண்ணி கொடுப்பாரு. இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஈவினிங் நைட் வந்து ஒரு 9:45 தான் வீட்டுக்கே வருவார். வந்ததுக்கப்புறம் டெய்லியும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் உட்காந்து நைட்டு 11:45 வரைக்கும் எனக்கு கொஷின் கேட்டே இருப்பார். நான் எழுதுறது கூட லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த் ஃபுல்லாகவே டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் கம்பல்சரி எழுதிட்டு இருந்தேன். கூட உட்காந்து கொஷின் கேட்டு திருப்பி நான் எழுத வச்சு அதை கரெக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ 2வது யாருன்னா நம்ம வசந்த் சார். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். 10 day கீ வந்துருச்சு. நான் 170 சொன்னேன். அவர் வந்து அப்போவே சொன்னார், நீங்கள் என் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்போ நான் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டப்போ அவர் சொன்னேன். அவர் வந்துட்டு இது மட்டும் போதாது, இன்னும் Group 2 Group 1 எக்ஸாம் எல்லாமே நீ கிளியர் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கவுன்சிலிங் போகிறக்கு வந்து அவரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அவர் மூலிமா நம்ம கனிமுருகன் சார்ட்டையும் ஃபோன் பண்ணி கொடுத்து பேச வச்சு அவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறீங்கன்னா அந்த டெய்லியும் கண்டினியூவாக படிங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ எங்கள் பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க. என்னென்னா அவங்க டெய்லியும் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு சார்ட்டில் எழுதி வச்சுக்குவாங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிட்ணும், ஸ்கூலுக்கு போகணும், வந்து ஒரு ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு இந்த வாரத்துக்கு இந்த ஷெடியூலு இதை கம்பல்சரி படிக்கணும் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம அகாடமி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ எதை கேட்டாலும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக பேசுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அங்கேருந்து வண்டி பிக்கப் பண்ணிட்டு வர்றது எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு பெண்களை தான் தேவதையாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே எங்கள் வீட்டில் அவர் வந்து என்னோட ஆண் தேவதையாக நான் நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 2 பேர் தூங்கி எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி தூங்கியே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவோம். தூக்கங்கிறதே கிடையாது. இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே 8 மணி வரைக்கும் தூங்குறோம் 2 பேரும். பாப்பாவை சின்ன வயசில் பார்த்துக்கிட்டே கிடையாது. அதுவாக பார்த்துக்கும், அதுவாக எல்லாமே குளிச்சுக்கும், அதுவே பண்ணிக்கும், அதே சாப்பிட்டுக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லோரும் பாஸ் ஆயிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை போட்டு வேலை பெண்ட் எடுத்துட்டாங்க. மூணு மணிக்கு எந்திரிச்சு டீ வச்சு இழுப்பணும். அதுக்கப்புறம் சமைக்கணும், நான் தான் சமைக்கணும். இவங்களை ஒரு வேளை செய்ய விட மாட்டேன். துணி துவைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இவங்க பாஸ் ஆன உடனே ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மணியகாரன் போதுன்னு ஒரு சின்ன கிராமம். Group 4ங்கன்னு என்னன்னே தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் இவங்க தான் ஃபஸ்ட்டு அதிகாரி. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை கார் வாங்கணுன்னு. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமாக கார் வாங்கிடுவேன்னு. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒரு நாள் ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிப்பாங்க.
ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. என்னையும் தூங்க விட மாட்டாங்க. இவங்க தூங்கலைன்னா நானும் தூங்கக்கூடாது. இவங்க முழிச்சு நான் தூங்கினா இவங்க முழிக்க மாட்டாங்க. இவங்களும் தூங்கிடுவாங்க. இவங்க படிக்கும்போது நானும் முழிச்சு படிச்சு கண் முன்னாடி இருக்கணும். இவங்க கண் முன்னாடி நான் முழிச்சே தான் இருக்கணும். இல்லைன்னா இவங்க படிக்க மாட்டாங்க, இவங்களும் தூங்கிடுவாங்க. நியூஸ் பேப்பர் வாங்குவோம், கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு படிக்கவே மாட்டாங்க. இந்த சுரேஷில் வர அந்த மந்த்லி மேகசின் அதை வச்சு தான் படிப்பாங்க. அப்புறம் கடைசியாக சுரேஷ் வந்து தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.